வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். சிவகங்கை நகரின் மருதுபாண்டியர் தெருவில் அந்த வீடு எப்போதும் ஒரு தனித்துவமான அமைதியுடனும் அன்பின் ஒளியுடனும் திகழ்ந்தது. அந்த வீட்டின் தலைவன் சரவணன். அரசு அலுவலகத்தில் ஒரு கௌரவமான பதவி, அதைவிட மேலாக ஊரே போற்றும் ஒரு நற்பெயர் அவருக்கு இருந்தது. அவருடைய உலகம் மிக சிறியது, ஆனால் சொர்க்கம் போன்றது. மனைவி மீனாட்சி, 8 வயது மகன் அருண், 5 வயது செல்ல மகள் நிலா. மீனாட்சி அந்த வீட்டின் அச்சாணி. அதிகாலையில் அவள் எழுந்து கோலமிடும்போது அவள் சூடியிருக்கும் மல்லிகை பூவின் மனம் அந்த தெரு முழுவதையும் எழுப்பும். அந்த மனம் வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் பரவி ஒரு தெய்வீக உணர்வை தரும். என்னங்க, அருண் குட்டிக்கு இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு. நிலா பாப்பாவுக்கு 2 பக்கமும் ஜடை பின்னி விடணும், சீக்கிரம் எழுந்திருங்க. மீனாட்சியின் இந்த அதிகாரமான அன்பு கட்டளை தான் அந்த வீட்டின் அலார சத்தம். சரவணன் வேலை முடிந்து வரும்போது நிலா ஓடி வந்து அவர் கால்களை கட்டிக்கொள்வாள். அருண் தன் பாட புத்தகங்களோடு அப்பாவை பார்க்க ஓடி வருவான். மீனாட்சி ஆவி பறக்கும் காஃபியுடன் சிரித்த முகமாக வரவேற்பாள். இந்த குடும்பத்துக்கு யாரோட கண்ணும் பற்றக்கூடாது சாமி என்று சரவணன் மனதிற்குள் வேண்டாத நாளே இல்லை. ஆனால் காலம் ஒரு கணக்கு வைத்திருந்தது. ஒரு நாள் மாலை மல்லிகைப்பூ பறித்து கொண்டிருந்த மீனாட்சி திடீரென மயங்கி விழுந்தாள். பதறிப்போய் அவளை தாங்கி பிடித்தார் சரவணன். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சேர்த்தபோது அது ஒரு சாதாரண மயக்கம் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் பரிசோதனை முடிவுகள் வந்தபோது சரவணனின் உலகம் தலைகீழாக மாறியது. மீனாட்சியை ஒரு கொடிய நோய் உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல அந்த மல்லிகை செடி வாடத் தொடங்கியது. அப்பா, அம்மா ஏன் எப்பவும் படுத்தே இருக்காங்க, ஏன் மல்லிகைப்பூ வைக்கல என்று நிலா பாப்பா கேட்கும்போது சரவணன் பதில் சொல்ல முடியாமல் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு சிரிப்பார். மருத்துவமனையில் மரணத்தோடு போராடி கொண்டிருந்த மீனாட்சி சரவணனின் கையை பிடித்து கொண்டு மெல்லிய குரலில் சொன்னாள், என் பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு போறேன்னு தான் வருத்தமா இருக்குங்க. அவங்களுக்கு அம்மாவும் நீங்க தான், அப்பாவும் நீங்க தான். நிலா பாப்பாவுக்கு பூ வைக்க கத்துக்கோங்க, அருணுக்கு பாடம் சொல்லி கொடுங்க. அடுத்த சில மணி நேரங்களில் அந்த வீட்டின் மல்லிகை மனம் நிரந்தரமாக கலைந்து போனது. மீனாட்சியின் உயிர் பிரிந்த செய்தி கேட்டபோது சிவகங்கை மண்ணே அழுதது போன்ற ஒரு கனத்த மௌனம் நிலவியது. சரவணன் சிலையாய் நின்றார். அவருக்கு தன் மனைவியின் பிரிவு ஒரு பக்கம் பாரமாக இருந்தாலும் தாயை தேடி அழும் அந்த 2 பிஞ்சுகளின் எதிர்காலம் ஒரு மிக பெரிய கேள்விக்குறியாக அவர் முன்னே நின்றது. மல்லிகை வாசம் வீசிய அந்த வீடு இப்போது ஒரு கருகிய கனவு போல இருண்டு கிடந்தது. மீனாட்சியின் மறைவுக்கு பிறகு அந்த வீட்டின் மல்லிகை மனம் மறைந்து ஒரு விதமான மௌனமும் சோகமும் குடியேறியது. சிவகங்கையின் தெருக்களில் கம்பீரமாக நடந்த சரவணன் இப்போது தன் நிழலை கண்டே அஞ்சும் ஒரு மனிதராக மாறி போனார். மனைவியின் நினைவுகள் அவரை ஒவ்வொரு நொடியும் வதைத்தன. சமையலறைக்கு சென்றால் அங்கே மீனாட்சி பரிமாறிய அன்பு நினைவுக்கு வரும். படுக்கை அறைக்கு சென்றால் அவள் தலை சூடிய மல்லிகைப்பூவின் வாசம் இன்னும் காற்றில் மிதப்பது போல இருக்கும். இந்த துயரத்தை தாங்க முடியாத சரவணன் ஆறுதல் தேடி தடம் மாறினார். முதலில் தூக்கத்திற்காக ஒரு சொட்டு மதுவை நாடியவர் மெல்ல மெல்ல அந்த போதைக்கே அடிமையானார். அப்பா, பசிக்குதுப்பா. 5 வயது நிலா பாப்பா கலைந்த தலைமுடியுடனும் அழுக்கு சட்டையுடனும் தன் தந்தையின் சட்டையை பிடித்து இழுப்பாள். ஆனால் போதையில் கண்கள் செருகி கிடக்கும் சரவணனுக்கு அந்த பிஞ்சு குரல் கேட்பதே இல்லை. வீடு குப்பை காடாக மாறியது. துணிகள் துவைக்கப்படாமல் மூளைக்கு மூளை சிதறி கிடந்தன. மீனாட்சி இருந்தவரை ராஜகுமாரியை போல திரிந்த நிலா இப்போது ஒரு வாய் கஞ்சிக்கு அண்ணன் அருணை தேடினாள். 8 வயது அருண் தன் வயதிற்கு மீறிய முதிர்ச்சியை பெற்றான். பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் தன் தங்கையின் பசியை போக்க அக்கம் பக்கத்து வீடுகளில் கையேந்தினான். ஒரு நாள் மாலை சிவகங்கையின் மருதுபாண்டியர் தெருவில் அந்த இதயத்தை உருக்கும் காட்சி அரங்கேறியது. வானம் மேகமூட்டத்துடன் இருக்க நிலா பாப்பா பசியால் ஓயாமல் அழுது கொண்டிருந்தாள். வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லை. தந்தை சரவணன் போதையில் வாசலிலேயே சுருண்டு கிடந்தார். தன் தங்கையின் அழுகையை தாங்க முடியாத அருண் அவளை தன் இடுப்பில் தூக்கி கொண்டு தெருவுக்கு வந்தான். அவன் கால்களில் செருப்பு இல்லை. அவன் கண்கள் கண்ணீரால் வீங்கி இருந்தன. அப்பா, எழும்ப மாட்டேங்கிறாங்க, தங்கச்சிக்கு யாராவது சாப்பாடு கொடுங்களேன். அருண் தெருவில் நடுவே நின்று அழுது கொண்டே கேட்ட அந்த ஒரு வார்த்தை அந்த வழியாக சென்றவர்களின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. ஊர்க்காரர்கள் கூடி நின்றார்கள். பாரா, மகாலட்சுமி மாதிரி இருந்த குடும்பம் அந்த மீனாட்சி போனதுக்கு அப்புறம் எப்படி சிதைஞ்சு போச்சுன்னு என்று முதியவர்கள் முணுமுணுத்தனர். ஊர் பெரியவர் ஒருவர் முன்வந்து அந்த பிள்ளைகளை தூக்கி சென்று உணவு கொடுத்தார். அந்த நேரத்தில் போதை தெளிந்து தள்ளாடியபடி எழுந்த சரவணன் தன் பிள்ளைகள் தெருவில் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதை கண்டு ஒரு கணம் உறைந்து போனார். ஆனால் அந்த போதை அறிவு அவரை சரியாக சிந்திக்க விடவில்லை.
பாசமான தந்தை பாசத்திற்காக தடுமாறிக் கொண்டிருந்தார். பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கைகள் போதையில் நடுங்கிக் கொண்டிருந்தன. சிவகங்கை மண்ணின் வீர தந்தையாக இருந்த சரவணன் இப்போது தன் பிள்ளைகளின் முன்னால் ஒரு பலவீனமான மனிதராக காட்சியளித்தார். அந்த பிஞ்சு பிள்ளைகளின் கண்ணீர் அந்த தெருவில் புழுதியை கரைத்து கொண்டிருந்தது. சரவணனின் வீழ்ச்சி ஒரு குடும்பத்தின் அழிவாக மட்டுமல்லாமல் ஒரு தந்தையின் தார்மீக தோல்வியாக அங்கே நின்றது. பிள்ளைகள் தெருவில் நின்ற கோலம் சரவணனின் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு பெரும் எச்சரிக்கையாக அமைந்தது. சரவணனின் தங்கை அகிலாவும் பெரியப்பா மாரியப்பனும் ஒரு முடிவோடு அவர் வீட்டு வாசலில் வந்து நின்றனர். சரவணா, நீ குடிக்கிறது உன் கவலைக்கு மருந்தாகலாம். ஆனா இந்த தாய் இல்லாத பிள்ளைகளோட கதி என்ன ஆக போகுது? மீனாட்சி உயிரோட இருந்தா இதை ஏத்துக்குவாளா? இந்த வீட்டுக்கு ஒரு பொறுப்பான பொண்ணு வேணும். உனக்கு ஒரு துணையும் பிள்ளைகளுக்கு ஒரு அம்மாவும் வேணும் என்று பலவாறு வற்புறுத்தினார்கள். ஆரம்பத்தில் மறுத்த சரவணன் ஒரு நாள் இரவு தூக்கத்தில் நிலா, பாப்பா, அம்மா பசிக்குதுமா என்று பிதற்றியதை கேட்டு உடைந்து போனார். பிள்ளைகளுக்காக நான் எதையும் செய்ய தயார் என்று சம்மதித்தார். அப்படி வந்ததுதான் வசந்தா. சிவகங்கைக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவள். பார்ப்பதற்கு லட்சணமாக அமைதியான முகம். தாயில்லாத பிள்ளைகளை நான் என் கண்ணுல வச்சு பார்த்துப்பேன் என்று அவள் சொன்னபோது சரவணன் அவளை ஒரு தெய்வமாகவே பார்த்தார். திருமணம் முடிந்தது. வசந்தா அந்த வீட்டிற்குள் நுழைந்த போது மௌனமாக இருந்த சுவர்கள் மீண்டும் பேசத் தொடங்கினது போல ஒரு மாயை ஏற்பட்டது. ஆரம்ப நாட்கள் மிக அழகாக இருந்தன. வசந்தா அதிகாலையிலேயே எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தினாள். பிள்ளைகளை அன்போடு குளிப்பாட்டி தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைத்தாள். சரவணனுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து பரிமாறினாள். என் பிள்ளைகளுக்கு தாய் கிடைச்சிட்டா, எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிடுச்சு என்று சரவணன் மெல்ல மெல்ல மதுவை மறந்தார். போதைக்கு அடிமையான கைகள் இப்போது மீண்டும் அலுவலக கோப்புகளை பிடிக்க தொடங்கின. மாலையில் வீடு திரும்பும் போது நிலாவுக்கும் அருணுக்கும் தின்பண்டங்கள் வாங்கி வருவார். வசந்தா பிள்ளைகளிடம் காட்டிய அன்பு சரவணனை பூரிக்க வைத்தது. அருண் கூட மெல்ல மெல்ல அவளை சித்தி என்று அழைக்க தொடங்கினான். நிலா பாப்பா அவள் மடியில் படுத்து கதை கேட்டாள். சரவணன் மீண்டும் பழைய சரவணனாக மாறினார். உற்சாகமாக வேலைக்கு சென்றார். குடும்பத்தோடு சிரித்து பேசினார். ஆனால் வசந்தாவின் அந்த அன்பு ஒரு மேக்கப் என்பதை யாரும் அறியவில்லை. ஒரு நாள் மாலை சரவணன் வேலையில் மும்மரமாக இருந்தபோது வீட்டில் வசந்தா யாருக்கோ போன் செய்து பேசி கொண்டிருந்தாள். இப்போதைக்கு எல்லாம் நல்லாத்தான் போயிட்டு இருக்கு. அந்த ஆளு முழுசா என்னை நம்புறான். கொஞ்சம் பொறு, கையில் காசு சேரட்டும். இந்த சுட்டி பயல்களையும் அந்த ஆளையும் எப்படி வழிக்கு கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. அவள் குரலில் இருந்த அந்த விகாரமான சிரிப்பும் கண்களில் தெரிந்த அந்த மர்மமும் அந்த வீட்டிற்கு வரப்போகும் ஆபத்தின் அறிகுறியாக இருந்தது. வெளியே சிரிப்பு சத்தம் கேட்டது. அருணும் நிலாவும் பள்ளியில் இருந்து ஓடி வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் வசந்தா சட்டென்று போனை மறைத்துவிட்டு, வாங்க செல்லங்களா, சித்தி உங்களுக்கு பிடிச்ச வடை செஞ்சு வச்சிருக்கேன் என்று அதே பழைய அன்பான முகமூடியை பொருத்தி கொண்டாள். அது ஒரு பயங்கரமான புயலுக்கு முன்னால் நிலவும் நிசப்தம். சரவணன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியதாக நினைத்தார். ஆனால் அவர் ஒரு சிலந்தி வலையில் சிக்க தொடங்கி இருந்தது அவருக்கு தெரியவில்லை. சரவணனின் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைத்தது. அதனால் அவர் அடிக்கடி சிவகங்கையை விட்டு மதுரை, திருச்சி என வெளியூர் முகாம்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் உருவானது. வீட்டில் வசந்தா இருக்கிறாளே, பிள்ளைகளை பார்த்து கொள்வாள் என்ற அதீத நம்பிக்கையில் அவர் நிம்மதியாக கிளம்பினார். ஆனால் அவர் வீட்டின் வாசலை தாண்டிய அடுத்த நிமிடம் அந்த அன்பான வசந்தா மறைந்து ஒரு வஞ்சகமான அரக்கி வெளிப்பட்டாள். சரவணன் போனதும் வசந்தாவின் கையில் இருந்த கரண்டி மறைந்து ஸ்மார்ட் போன் ஒட்டி கொண்டது. காலை 8 மணிக்கே பிள்ளைகளை அவசர அவசரமாக தயார் செய்து நேரமாச்சு ஓடுங்க என்று பள்ளிக்கு விரட்டுவாள். அவர்கள் போன பிறகு வீட்டின் கதவுகள் உள்பக்கமாக தாளிடப்படும். மணிக்கணக்கில் போனில் சிரித்து பேசிவிட்டு மதியத்திற்கு மேல் அவள் செய்ய துணிந்த காரியம் அந்த வீட்டின் கௌரவத்தையே நிலைகுலைய செய்தது. சரவணன் இல்லாத நேரத்தில் முகம் தெரியாத சில ஆண் நண்பர்களை துணிச்சலாக வீட்டிற்கே வரவழைக்க தொடங்கினாள். மீனாட்சி இருந்தபோது பக்தி பாடல்களும் குழந்தைகளின் மழலை சத்தமும் கேட்ட அந்த வீட்டில் இப்போது வசந்தாவின் நண்பர்களின் கேலி பேச்சுகளும் ஆபாசமான சிரிப்பு சத்தமும் கேட்க தொடங்கின. ஒரு நாள் பள்ளி சீக்கிரம் முடிந்துவிட அருணும் நிலாவும் உற்சாகமாக வீட்டிற்கு திரும்பினர். சித்தி சித்தி கதவை திறங்க என்று அருண் கதவை தட்டினான். உள்ளே ஏதோ பதற்றமான சத்தம் கேட்டது. நீண்ட நேரத்திற்கு பிறகு கலைந்த தலையுடனும் சிவந்த முகத்துடனும் கதவை திறந்தாள் வசந்தா. உள்ளே இருந்து ஒருவன் அவசரமாக தலை மறைவானதை அருண் கவனித்து விட்டான். ஏன் சித்தி லேட், உள்ளே யார் இருந்தது என்று அருண் விவரம் புரியாமல் கேட்டான். வசந்தாவின் முகம் சட்டென்று கோரமானது. அருணின் சட்டையை பிடித்து உலுக்கியவள், உள்ளே என் சொந்தக்காரங்க வந்தாங்க, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? இத பாரு, இப்போ நான் சொல்றதை கேளு. உங்க அப்பா வந்தா இங்க யாராவது வந்தாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன, உன்னையும் உன் தங்கச்சியையும் விஷம் வச்சு கொன்னுடுவேன். அப்புறம் உங்க அப்பா கிட்டேயே போய் நீங்க தப்பா ஏதோ சாப்பிட்டு இறந்துட்டீங்கன்னு சொல்லி அழுது நாடகம் ஆடுவேன். ஜாக்கிரதை.
அந்த பிஞ்சு நிலா பயந்து போய் அண்ணனின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். வசந்தாவின் கண்கள் நெருப்பை கக்கின. அன்று முதல் அந்த வீட்டின் சமையலறையில் ருசியான உணவுகளுக்கு பதில் வசந்தாவின் நண்பர்களுக்கான தின்பண்டங்களும் குளிர்பானங்களும் மட்டுமே தயாராகின. பிள்ளைகளுக்கு காய்ந்த ரொட்டியும் பழைய சோறு மட்டுமே மிஞ்சியது. வீட்டின் ஹாலில் வசந்தா தன் நண்பர்களுடன் அமர்ந்து அரட்டை அடிப்பதும் அவர்கள் வெட்கமில்லாமல் சிரிப்பதும் வாடிக்கையானது. அருண் தன் தங்கையை ஒரு அறைக்குள் அழைத்து சென்று கதவை சாத்தி கொள்வான். அண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா. அந்த அங்கிள்லாம் யாரு, ஏன் இப்படி சிரிக்கிறாங்க என்று நிலா விம்மி அழுவாள். அருண் அவளை அணைத்து கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே தெரியும் சிவகங்கை கோபுரத்தை பார்த்து வேண்டினான். அப்பாவுக்கு தெரிந்தால் அவர் இதயம் தாங்காது. சொல்லாவிட்டால் தங்கைக்கும் நமக்கும் ஆபத்து என்ற இக்கட்டான நிலையில் அந்த 8 வயது சிறுவன் தவித்தான். வசந்தா அணிந்திருந்த அந்த பாசமான முகமூடி இப்போது முழுமையாக நழுவி அந்த வீட்டின் நிம்மதியை பறித்து கொண்டிருந்தது. பள்ளியில் காலாண்டு விடுமுறை விடப்பட்டிருந்தது. மற்ற பிள்ளைகள் விடுமுறையை மகிழ்ச்சியாக கொண்டாட அருணுக்கும் நிலாவிற்கும் அது ஒரு நரகமாக மாறியது. தந்தை சரவணன் ஒரு வார முகாமிற்காக வெளியூர் சென்றிருந்தார். இதுதான் சாக்கென்று வசந்தா தன் ஆட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தினாள். வீடு எப்போதும் அந்நிய நண்பர்களின் நடமாட்டத்தால் நிறைந்திருந்தது. சிகரெட் வாசமும் அநாகரிகமான கேலி பேச்சுகளும் அந்த வீட்டின் சுவர்களை தேய்த்தன. ஒரு நாள் மதியம் வசந்தா ஹாலில் தன் நண்பர்களுடன் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தாள். சமையலறையிலிருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது. ஏய் நிலா, இங்கே வாடி என்று வசந்தா அதிகாரத்தோடு கத்தினாள். பயந்து நடுங்கியபடி வந்த நிலாவின் கையில் ஒரு தட்டை திணித்தாள் வசந்தா. அதில் அவள் நண்பர்களுக்கான தயார் செய்யப்பட்டிருந்த தின்பண்டங்களும் குளிர்பானங்களும் இருந்தன. இதை அப்படியே கொண்டு போய் அங்க இருக்கிற அங்கிளுக்கு கொடுத்துட்டு வா. ஒழுங்கா சிரிச்ச முகமா கொடுக்கணும், புரியுதா என்று மிரட்டினாள். 5 வயது நிலாவிற்கு அந்த மனிதர்களின் கண்கள் பசியுள்ள மிருகங்களைப் போல தெரிந்தன. அவள் அழுது கொண்டே பின்வாங்கினாள். என்னடி அழுகை, உங்க அப்பா வந்தா உங்களை மொட்டை மாடியில கட்டி போட்டுடுவேன், ஒழுங்கா போ என்று வசந்தா நிலாவின் கையை கிள்ளி மிரட்டினாள். தங்கை அழுவதை கண்டு துடித்து போன அருண் ஓடி வந்தான். நிலாவின் கையில் இருந்த தட்டை தான் வாங்கி கொண்டான். அந்த மனிதர்களின் கேலி பார்வைகளுக்கு இடையே தன் தங்கையை தள்ளிவிட்டு நடுங்கும் கைகளுடன் அந்த தட்டை அங்கே வைத்துவிட்டு வந்தான். அன்று இரவு வசந்தா உறங்கிய பிறகு நிலா பாப்பா அண்ணனின் மார்பில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதாள். அண்ணா, எனக்கு இந்த சித்தியை பிடிக்கல. நம்ம அம்மா இருந்தா நம்மளை இப்படி செய்ய விடுவாங்களா? அப்பா கிட்ட சொல்லிடலாம்னா. அருண் அவள் கண்ணீரை தன் பிஞ்சு விரல்களால் துடைத்தான். அவன் கண்களில் இப்போது அழுகை இல்லை, ஒரு விதமான வைராகியம் பிறந்தது. நிலா, அழாதே. இப்போ அப்பா கிட்ட சொன்னா இந்த சித்தி எதையாவது மாத்தி சொல்லி நம்மளைத்தான் தப்புன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அப்பா பாவம் நிலா, அவர் இப்பத்தான் குடிக்காம நிம்மதியா இருக்கார். நாம ஆதாரத்தோட சொல்லணும். அது வரைக்கும் பயப்படாதே. உனக்கு முன்னாடி உன் அண்ணன் நான் இருப்பேன். காலம் வரும்போது அப்பா கிட்ட எல்லாத்தையும் நிரூபிப்போம். அது வரைக்கும் சித்தி முன்னாடி அமைதியா இரு என்று அண்ணன் சொன்ன அந்த வார்த்தைகள் நிலாவிற்கு ஒரு பெரிய நிழலாக தெரிந்தது. அருண் அன்றிரவு ஒரு சபதம் எடுத்தான். தன் குடும்பத்தின் மானத்தையும் தன் தங்கையின் பாதுகாப்பையும் காக்க அந்த சிறுவன் ஒரு போர் வீரனைப் போல மாறத் தொடங்கினான். வசந்தா வைக்கும் பழைய சோற்றை சாப்பிட்டு விட்டு பசியோடு தூங்கும் அந்த பிள்ளைகளின் மௌனம் ஒரு பெரிய எரிமலையை தங்களுக்குள் ஒளித்து வைத்திருந்தது. அந்த எரிமலை வெடிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. வெளியூர் முகாம் முடிந்து சரவணன் வீடு திரும்பிய போது வாசலில் மல்லிகைப்பூ மனம் வீசவில்லை. மாறாக ஒரு விதமான சுடுகாட்டு நிசப்தம் நிலவியது. அவர் வீட்டிற்குள் நுழைந்ததும் வசந்தா ஓடி வந்து, என்னங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்களா? இதோ சூடா காஃபி எடுத்துட்டு வரேன் என்று மீண்டும் அந்த பாசமான முகமூடியை பூட்டி கொண்டாள். ஆனால் சரவணனின் கண்கள் தன் பிள்ளைகளை தேடின. அருணும் நிலாவும் ஒரு மூலையில் ஒடுங்கி போய் அமர்ந்திருந்தனர். அவர்களின் முகத்தில் பழைய ஒளி இல்லை. கண்களில் ஒரு விதமான பயம் கலந்த மௌனம் இருந்தது. அன்று இரவு வசந்தா அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள். அருண் மெல்ல எழுந்து தந்தை படுத்திருந்த அறைக்கு சென்றான். நிலாவும் பின்னாடியே வந்தாள். அப்பா என்று அருண் அழைத்த அந்த ஒரு வார்த்தையில் ஏகப்பட்ட வலிகள் கலந்திருந்தன. சரவணன் பதறி போய் எழுந்து அமர்ந்தார். என்னப்பா அருண், ஏன் இந்த நேரத்துல அலற? தங்கைக்கும் உனக்கும் என்னாச்சு? அருண் சட்டென்று தந்தையின் கால்களை கட்டிக்கொண்டு விம்மி அழத் தொடங்கினான். அப்பா, எங்களை காப்பாத்துங்கப்பா. இந்த சித்தி நமக்கு வேண்டாம். நீங்க இல்லாதப்ப இங்க யாரெல்லாமோ வர்றாங்க. சித்தி அவங்க கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நாங்க அதை பார்த்தா எங்களை மிரட்டுறாங்க. எங்களை வேலைக்காரங்க மாதிரி நடத்துறாங்கப்பா. எங்களுக்கு இந்த சொத்து வசதி எதுவுமே வேண்டாம். பழையபடி நாம அம்மா இல்லாம இருந்திடலாம். நீங்க மட்டும் எங்க கூட இருங்கப்பா. நிலாவும் அண்ணனை பிடித்து கொண்டு, அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா என்று விம்மினாள். அருண் ஒவ்வொன்றாக சொன்னான். வசந்தாவின் நண்பர்கள் வருவது, அநாகரிகமான பேச்சுகள், தங்களை மிரட்டிய விதம் என அனைத்தையும் விவரித்தான். அதை கேட்க கேட்க சரவணனின் ரத்தம் கொதித்தது. தன் பிள்ளைகள் இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கையில் அவர் இதயம் வெடித்தது. ஆனால் சரவணன் அவசரப்படவில்லை. வசந்தாவிடம் இப்போது கேட்டால் அவள் சாதிப்பாள். அருண் பொய் சொல்கிறான் என்று பழி போட்டு
போடுவாள் என்று அவர் அறிவு சொன்னது. மறுநாள் காலை சரவணன் எதுவும் நடக்காதது போல நடித்தார். வசந்தா, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங், நான் இப்பவே கிளம்பி ஒரு வாரம் கழிச்சுதான் வருவேன், பிள்ளைகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு பையை கிளப்பினார். வசந்தாவின் முகத்தில் ஒரு மின்னல் போன்ற மகிழ்ச்சி வந்து போனதை சரவணன் கவனித்தார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பிள்ளைகளை நான் கண்ணுல வச்சு பார்த்துப்பேன் என்று அவள் வழி அனுப்பி வைத்தாள். சரவணன் வீட்டை விட்டு வெளியேறினார். ஆனால் அவர் சிவகங்கையை விட்டு வெளியேறவில்லை. தன் கண்ணியத்தையும் தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் காக்க அவர் ஒரு பெரிய வேட்டைக்கு தயாரானார். தன் மனைவி மீனாட்சியின் படத்தின் முன்னால் நின்று, மீனாட்சி, நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு நல்ல அம்மாவை கொண்டு வருவேன்னு நினைச்சி என் பிள்ளைகளுக்கு ஒரு அரக்கியை கொண்டு வந்துட்டேன், இதோ இன்னைக்கு அவளோட முகத்திரையை கிழிக்கிறேன் என்று மனதிற்குள் சபதம் செய்தார். சரவணன் வெளியூர் செல்வதாக சொல்லி சென்ற அந்த இரவு சிவகங்கையின் இருளை விட வசந்தாவின் மனம் இருண்டு கிடந்தது. சரவணன் சென்ற சில மணி நேரங்களிலேயே அந்த வீட்டின் கதவுகள் மீண்டும் அந்நியர்களுக்காக திறக்கப்பட்டன. மறுநாள் மதியம் சூரியன் உச்சியில் நின்றபோது சரவணன் ரகசியமாக தன் வீட்டிற்கு திரும்பினான். வீட்டின் முன்பக்க கதவு பூட்டப்பட்டிருக்க அவர் பின்பக்கமாக சென்று சமையலறை ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தார். அங்கே அவர் கண்ட காட்சி அவர் இரத்தத்தை உறைய வைத்தது. ஹாலில் வசந்தா தன் 2 ஆண் நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தாள். அருகில் ஒரு சிறிய பொட்டலத்தில் ஏதோ வெள்ளை நிற பொடி இருந்தது. வசந்தா குரூரமாக சிரித்து கொண்டே சொன்னாள், இந்த பாரு, இந்த மருந்தை அவன் குடிக்கிற தண்ணியிலும் சாப்பாட்டிலும் மெல்ல மெல்ல கலந்து கொடுத்தா சில மாசத்திலேயே அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும், இல்லனா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடுவான். அவன் செத்த கையோட இந்த வீட்டையும் நிலத்தையும் வித்துட்டு நாம செட்டில் ஆகி விடலாம். அந்த 2 கழுதைகளையும் ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல கொண்டு போய் தள்ளிடலாம். அப்புறம் நமக்கு எந்த தடையும் இல்லை. ஜன்னல் ஓரம் நின்று இதை கேட்ட சரவணனின் நெஞ்சம் பிளந்தது. நம்பிக்கை துரோகம் என்ற சொல்லுக்கே அர்த்தம் அங்கே தெரிந்தது. தன் பிள்ளைகளை அனாதையாக்க துடிக்கும் இந்த பெண்ணையா தன் இவ்வளவு காலம் தெய்வமாக நினைத்தார். சரவணனின் கண்கள் சிவந்தன. ஆத்திரத்தில் அவர் கை முட்டிகள் இறுகின. அடுத்த நொடி வீட்டின் பின்பக்க கதவை எட்டி உதைத்து தள்ளிவிட்டு ஒரு சிங்கத்தை போல உள்ளே பாய்ந்தார். வசந்தா என்று அவர் எழுப்பிய கர்ஜனையில் அந்த வீடே அதிர்ந்தது. திடீரென சரவணனை கண்டதும் வசந்தாவும் அவர்களது நண்பர்களும் நிலை குலைந்து போனார்கள். என்னங்க, நீங்க எப்படி என்று வசந்தா உளறினாள். நிறுத்திடி பேயே, என் பிள்ளைகளை அனாதையாக்கிட்டு என் சொத்துல வாழ திட்டம் போடுறியா? இதோ இவங்களுக்காகத்தானே என்னை கொல்ல துணிஞ்ச என்று கத்தியபடி அங்கு நின்ற அந்த இருவரையும் சரவணன் சரமாரியாக தாக்கினார். சரவணனின் ஆவேசத்தை கண்டு அவர்கள் அலறி அடித்து கொண்டு வீட்டை விட்டு ஓடினர். அருணும் நிலாவும் பயந்து ஓடி வந்து தந்தையை கட்டி கொண்டனர். வசந்தா தரையில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாம செஞ்சுட்டேன் என்று முதலை கண்ணீர் வடித்தாள். மன்னிப்பா? உனக்கு இந்த வீட்டில் இருக்க ஒரு தகுதி கூட இல்லை. என் பிள்ளைகளோட கண்ணீருக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியேறு, இல்லனா உன்னை சிறைக்கு அனுப்பாம விடமாட்டேன் என்று ஆக்ரோஷமாக கத்தினார். அவள் கழுத்தை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளினார். சரவணன், இனி இந்த சிவகங்கை மண்ணில் உன்னை பார்த்தேன், அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட என்று எச்சரித்து கதவை ஊங்கி சாத்தினார். வீடு மீண்டும் அமைதியானது. ஆனால் சரவணன் அப்படியே வாசலில் அமர்ந்து கதறி அழுதார். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, உங்க அப்பன் ஒரு முட்டாளா இருந்துட்டேன் என்று தன் பிள்ளைகளை அணைத்து கொண்டு அழுதார். அருண் தன் தந்தையின் கண்ணீரை துடைத்தான். அப்பா, இனி நாம மட்டும் இருப்போம்பா, நமக்கு யாருமே வேண்டாம் என்றான். அன்றுதான் சரவணன் ஒரு புதிய உறுதி எடுத்தார். இனி என் பிள்ளைகளை என் உலகம், இவர்களுக்கு ஒரு குறையும் வராமல் வளர்ப்பதே என் லட்சியம். மல்லிகை வாசம் கலைந்த அந்த வீட்டில் இப்போது தியாகத்தின் வாசம் வீச தொடங்கியது. வசந்தா அந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த வீட்டின் சுவர்கள் மீண்டும் சுவாசிக்க தொடங்கின. சரவணன் தன் மனதிற்குள் ஒரு பெரிய வேலியை கட்டி கொண்டார். இனி என் வாழ்க்கையில் எந்த பெண்ணுக்கும் இடமில்லை, என் பிள்ளைகளின் சிரிப்பு சத்தமே எனக்கு போதும் என்று உறுதியாக இருந்தார். சரவணன் இப்போது ஒரு தந்தை மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு தாயாகவும் மாறினார். அதிகாலையில் எழுந்து அருணுக்கும் நிலாவிற்கும் பிடித்தமான உணவுகளை சமைக்க கற்றுக்கொண்டார். நிலா பாப்பாவிற்கு பிடித்தபடி இரட்டை ஜடை பின்ன அவருக்கு முதலில் வராவிட்டாலும் மெல்ல மெல்ல அதில் கை தேர்ந்தவர் ஆனார். அருணின் படிப்பில் அக்கறை காட்டி அவனை சிவகங்கையிலேயே ஒரு சிறந்த மாணவனாக உருவாக்கினார். காலம் யாரையும் காப்பதில்லை, அது தன் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தது. சிவகங்கையின் வெயிலும் மழையும் பல முறை மாறி வந்து சென்றன. சரவணனின் நரைத்த முடியும் சுருங்கிய கண்களும் அவர் பட்ட கஷ்டங்களுக்கு சாட்சியாக நின்றன. ஆனால் அவர் வளர்த்த பிள்ளைகள் இன்று ஆலமரமாக வளர்ந்து நின்றனர். அருண் ஒரு தனியார் வங்கியில் மேலாளராக பொறுப்பேற்றான். நிலா பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ஒரு தேவதையாக வளர்ந்திருந்தாள். முதலில் மகள் நிலாவுக்கு ஒரு நல்ல வரன் தேடினார் சரவணன்.
என் மகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளும் ஒரு கைக்கு தான் அவளை தாரை வார்த்து கொடுப்பேன் என்று பிடிவாதமாக இருந்து ஒரு நல்ல குடும்பத்தில் அவளை மனம் முடித்து கொடுத்தார். நிலா புகுந்த வீட்டிற்கு சென்றபோது அந்த வீட்டின் ஒரு பகுதி காலியானதை போல உணர்ந்தார் சரவணன். அடுத்து மகன் அருண். அவனுக்கு சிவகங்கைக்கு அருகிலேயே கவிதா என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். கவிதா வந்த புதிதில் அந்த வீடு மீண்டும் களை கட்டியது. அப்பா, உங்களுக்கு சர்க்கரை குறைவா போட்டு காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று கவிதா சொல்லும்போது சரவணன் தன் மனைவி மீனாட்சியையே நேரில் காண்பது போல நெகிழ்ந்து போவார். அருண், கவிதாவை நல்லா பார்த்துக்கோடா, அவ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி என்று அடிக்கடி மகனிடம் சொல்வார். வீடு அமைதியாக போய்க் கொண்டிருந்தது. சரவணன் இப்போது ஓய்வு பெற்றுவிட்டார். திண்ணையில் அமர்ந்து பேரன் பேத்திகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் அவர் காத்திருந்தார். அருணும் கவிதாவும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பது கண்டு அவர் பெருமிதம் கொண்டார். ஆனால் அமைதியாக ஓடும் நதியில்தான் ஆழமான சுழல்கள் ஒளிந்திருக்கும் என்பார்கள். கவிதாவின் அந்த ஆரம்பகால அன்பிற்கு பின்னால் ஒரு நவீன காலத்து தலைவலி ஒளிந்திருப்பதை அந்த பாசக்கார தந்தை உணரவில்லை. வசந்தா தந்த காயங்கள் ஆறிவிட்ட நிலையில் கவிதா மூலம் ஒரு புதிய சோதனை அந்த வீட்டிற்குள் நுழைய தயாரானது. சரவணனின் குடும்பம் ஒரு பூந்தோட்டமாக தெரிந்தாலும் அங்கே குழந்தை எனும் மலர் இன்னும் பூக்கவில்லை. அருணுக்கும் கவிதாவுக்கும் திருமணமாகி சில ஆண்டுகள் கடந்தும் மழலை சத்தம் கேட்காதது கவிதாவின் மனதை வெகுவாக பாதித்தது. ஆரம்பத்தில் அமைதியாக இருந்த கவிதா மெல்ல மெல்ல மௌனமானாள். அந்த மௌனம் விரைவில் எரிச்சலானது, வெறுப்பாகவும் மாறத் தொடங்கியது. அருண் வேலைக்கு சென்ற பிறகு அந்த பெரிய வீட்டில் சரவணனும் கவிதாவும் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் கவிதா மாமனாருடன் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. எப்போதும் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொள்வாள். ஸ்மார்ட் போனே அவளுக்கு உலகமானது. யாருடனோ ரகசியமாக மணிக்கணக்கில் பேசுவதும் சரவணன் அந்த பக்கம் வந்தால் பேச்சை துண்டிப்பதும் வாடிக்கையானது. ஒரு நாள் மதியம் சரவணன் மெதுவாக அவள் அறை கதவை தட்டினார். கவிதா அம்மா, ஏன் எப்பவும் கதவை சாத்திட்டு இருக்க? உடம்புக்கு ஏதும் முடியலையா? அருண் கிட்ட சொல்லவா என்று அக்கறையோடு கேட்டார். அவ்வளவுதான். அதுவரை அடக்கி வைத்திருந்த கோபம் கவிதாவிடம் வெடித்தது. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன? என் சுதந்திரத்துல தலையிட நீங்க யாரு? குழந்தை இல்லைங்கிற கவலையில நான் இருக்கேன். நீங்க என்னவோ என்னை கண்காணிக்கிற போலீஸ் மாதிரி வர்றீங்க என்று ஆத்திரத்தில் கத்தினாள். சரவணன் அதிர்ந்து போனார். தன் மருமகளை தன் மகளாக நினைத்தவருக்கு இந்த வார்த்தைகள் ஈட்டியாக பாய்ந்தன. அன்று மாலை அருண் வேலை முடிந்து வந்ததும் கவிதா ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றினாள். அழுதபடி அருணிடம் சென்றவள், அருண், இந்த வீட்டுல என்னால நிம்மதியா இருக்க முடியல. உங்க அப்பா நான் போன் பேசுறதை கூட தப்பா பார்க்கிறாரு. என்னை சந்தேகப்படுறாரு. எனக்கு குழந்தை இல்லைங்கிறதை குத்தி காட்டுறாரு. இந்த வீட்டுல உங்க அப்பா இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அருண் திகைத்து போய் நின்றான். கவிதா, அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாதே. அவர் எங்களை எப்படி வளர்த்தார் தெரியுமா என்று சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் கவிதா பிடிவாதமாக இருந்தாள். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒண்ணு உங்க அப்பாவை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுங்க, இல்லனா நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் நான் உயிரோட இருப்பேனான்னு எனக்கே தெரியாது. இந்த மிரட்டலை கேட்டு அருண் நிலை குலைந்தான். ஒரு பக்கம் தாய்க்கு மேலாக தன்னை காத்த தந்தை, மறுபக்கம் தன் மனைவி. வாசலில் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த சரவணனின் கண்கள் குளம் போல தேங்கின. வாழ்க்கை எனக்கு ஏன் மீண்டும் ஒரு சோதனையை தருகிறது? வசந்தா கொடுத்தது துரோகம், ஆனால் கவிதா கொடுப்பது அதைவிட பெரிய வலி என்று கலங்கினார். அருண் தலையை குனிந்தபடி வெளியே வந்தான். தந்தையின் கண்கள் கலங்கி இருப்பதை பார்த்து அவனால் எதையும் பேச முடியவில்லை. சரவணன் மெதுவாக எழுந்து, அருண், கவிதா, வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கலாம். நான் ஒரு சுமையா இருந்தா என்று இழுத்தார். அந்த வீட்டின் நிம்மதி ஒரு நூலிலையில் ஊசலாடி கொண்டிருந்தது. வாசலில் இருள் படர தொடங்கி இருந்தது. திண்ணையில் அமர்ந்திருந்த சரவணனின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அவரது நரைத்த தாடியின் பட்டு தெரித்தது. உள்ளே கவிதா போட்ட கூச்சலும் அப்பாவை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பு என்ற மிரட்டலும் அவர் காதுகளில் இடி போல ஒலித்து கொண்டிருந்தன. நானே கிளம்பிவிட வேண்டியதுதான். என் பிள்ளையின் குடும்பம் நன்றாக இருந்தால் அதுவே போதும் என்று சரவணன் மெதுவாக எழ முயன்றார். அப்போது அருண் வேகமாக கதவை திறந்து வெளியே வந்தான். தந்தையின் தளர்ந்த நிலையையும் அவரது கலங்கிய கண்களையும் பார்த்து அவனுக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. அவன் ஓடி சென்று சரவணனின் கையை பற்றினான். அப்பா, உள்ளே வாங்க என்று கூறி அவரை வலுக்கட்டாயமாக வீட்டிற்குள் அழைத்து சென்றான். ஹாலில் நின்றிருந்த கவிதா, என்ன அருண், முடிவெடுத்துட்டீங்களா? ஆசிரமத்துக்கு போன் பண்ணிட்டீங்களா என்று அலட்சியமாக கேட்டாள். அடுத்த நொடி அந்த வீடே அதிரும்படி ஒரு சத்தம். அருண் தன் வாழ்நாளில் கையை ஓங்கியது கூட இல்லை. ஆனால் அன்று கவிதாவின் கன்னத்தில் ஒரு அறை விழுந்தது. அருண் என்று கவிதா அதிர்ச்சியில் கத்தினாள். நிறுத்து கவிதா என்று கர்ஜித்தான் அருண். இவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் 8 வயசா இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க. அப்போ இவர் நினைச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா எங்களுக்காக தன் இளமையையும் கனவுகளையும் தியாகம் பண்ணிட்டு அம்மாவாகவும் இருந்தவர் இவர்தான். எங்களுக்கு துரோகம் செய்ய துணிஞ்ச ஒரு பெண்ணை மனைவின்னு கூட பார்க்காம அடிச்சு
விரட்டினவர் இவரு. எங்களுக்காகவே தன் வாழ்க்கையை வெறுத்துட்டு எங்களை ஆளாக்கின இந்த தெய்வத்தையா ஆசிரமத்துல சேர்க்க சொல்ற? அருணின் குரல் சிவகங்கை மண்ணின் வீரத்தோடும் பாசத்தோடும் ஒலித்தது. அவன் சரவணனின் கால்களை தொட்டு வணங்கி, அப்பா, உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த வீட்டுல உங்க அதிகாரம்தான் நடக்கும். இவளுக்கு இஷ்டம் இருந்தா இங்க இருக்கலாம், இல்லனா இவ போகலாம் என்று உறுதியாக கூறினான். அருண் சொன்ன அந்த தியாக வரலாற்றை கேட்ட கவிதா சிலையாக நின்றாள். சரவணனின் அமைதியான முகத்தை பார்த்தபோது அவளுக்குள் ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி தலை தூக்கியது. இத்தனை காலமும் தான் ஒரு வைரத்தை கல் என்று நினைத்து விட்டோமே என்று துடித்தாள். மெல்ல தட்டு தடுமாறி வந்து சரவணனின் கால்களில் விழுந்து கதறி அழுதாள் கவிதா. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, தெரியாம பேசிட்டேன். எனக்கு குழந்தை இல்லைங்கிற வருத்தத்துல அறிவை இழந்துட்டேன். நீங்க எனக்கு மாமனார் இல்லப்பா, என் சொந்த அப்பா. இனி உங்களை ஒரு நொடி கூட நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. சரவணன் தன் மருமகளின் தலையை வாஞ்சையோடு தடவி கொடுத்தார். அழாதம்மா, நீ என் மகளாச்சே. மக தப்பு பண்ணா அப்பா மன்னிப்பேன்ல என்றார் பெருந்தன்மையோடு. அந்த வார்த்தையில் கவிதாவின் கசப்புகள் அனைத்தும் கரைந்து போயின. அன்று முதல் அந்த வீட்டில் கவிதா ஒரு புதிய மனுஷியானாள். மாமனாருக்கு பணிவிடை செய்வதையே தன் பாக்கியமாக கருதினாள். இறைவன் சோதனைகளை தருவது நம் மனதின் ஆழத்தை அளக்கத்தான் போலும். சில மாதங்களிலேயே கவிதா கருவுற்றாள். அந்த செய்தி வந்தபோது சரவணன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஒரு வருடம் கழித்து அந்த வீட்டின் தொட்டிலில் ஒரு அழகான ஆண் குழந்தை விளையாடத் தொடங்கியது. இப்போது அந்த வீட்டின் 3 தலைமுறைகள், சரவணன், அருண், கவிதா மற்றும் அந்த பிஞ்சு குழந்தை மீனாட்சி இருந்தபோது வீசிய அதே மல்லிகை வாசம் இப்போது மீண்டும் அந்த வீட்டை சுற்றிலும் வீசுகிறது. சிவகங்கையின் மருதுபாண்டியர் தெருவில் அந்த வீடு இன்றும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. பெற்றவர்களின் தியாகம் என்றும் வீண் போகாது. உண்மையான பாசம் ஒருபோதும் தோற்காது. இந்த கதையை வாசித்ததற்கு நன்றி. இந்த கதையின் கருத்துக்களை மறக்காமல் தெரிவிக்கவும். மறந்துவிடாமல் லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது போன்ற தொடர்ச்சியான கதைகளை கேட்க உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி.